நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு தான் ஜாஸ்தி சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே ஃபுல்லாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நண்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே நீல வகையில் கட் பண்ண வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிப்பான தயிரை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தக்காளி மிக்ஸியில் அடித்து சேர்க்கும்போது கிரேவி ட்ரையாக இல்லாமல் நல்லா கிரேவியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நல்லா காரமான மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அந்த பவுடரில் 1 டீஸ்பூன் மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை இதில் சேர்த்துடலாம். இது இருக்கட்டும், லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். நண்டு கிரேவியை பொறுத்த மட்டும் நல்லா காரசாரமாக செஞ்சது தான் அது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால தான் நான் மிளகும் அதிகமாக சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளும் ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்கேன். இது மாதிரி காரத்தன்மையாக சேர்க்கும்போது தான் ஃபுல்லாக சளி ஃபுல்லாகவே வெளியாக்கிடும். அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா இந்த ஆயிலே கொஞ்சம் குக்காக அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நண்டு தண்ணி விடும். அதனால் நீங்கள் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். சேர்த்தாச்சு. இது மூடி போட்டுடலாம், கொதிக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயாச்சு. நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் பவுட்ரு வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே மிக்ஸி அடித்த பவுட்ரு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுட்ரு இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான காரசாரமான நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ரெட்டோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.